சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இருந்து நீக்கப்பட்ட ஓபிஎஸ் அவர்கள் தற்பொழுது அதிரடியான அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளார். டிசம்பர் 15ஆம் தேதி நடைபெறக்கூடிய அதிமுகவின் பொதுக்குழுவில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அனைவரையும் ஒருங்கிணைக்கவில்லை என்றால், கட்சியிலிருந்து நீக்கப்பட்டவர்கள் அதிமுகவில் இணைக்கப்படவில்லை என்றால் பன்னீர்செல்வம் அவர்கள் புதிய கட்சியை அறிவிப்பார் 16வது தேதியில் என்ற தகவல் சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது. அதிமுகவின் அரசியல் வட்டாரத்தில் இது மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. குறிப்பாக அதிமுகவின் கூட்டணியான பாஜகவிற்குத்தான் இது மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி. அதிமுக ஒருங்கிணைந்து செயல்படவில்லை என்றால் தேர்தலில் தோல்வி. பல ஆயிரம் கோடி இந்த தேர்தலில் செலவு செய்வதற்கு பாஜக முன்வந்துள்ள நிலையிலும் கூட தற்பொழுது அதிமுகவின் தொண்டர்கள் உட்கட்டமைப்புகளில் ஒற்றுமை இல்லை என்றால் தேர்தலில் டெபாசிட்டை இழக்கக்கூடிய வகையிலான தோல்வியே அமையும். தற்பொழுது ஓபிஎஸ் அவர்கள் புதிய கட்சியை தொடங்கிவிட்டால் நிச்சயம் இது மிகப்பெரிய அளவிலான மாற்றத்தை ஏற்படுத்தும். ஏற்கனவே செங்கோட்டையன் விஜய் அவர்களது கட்சியில் இணைய உள்ளதாக தகவல்களும் கிடைக்கப்பெற்றுள்ளது. தற்பொழுது புதிய கட்சியை ஆரம்பித்து தாவேகாவின் தலைமையை ஏற்று கூட்டணிக்கு சென்றுவிட்டால் நிச்சயம் 20 தொகுதிகளிலாவது போட்டியிடுவார். அதில் 15 தொகுதிகளுக்கு மேலாக பன்னீர்செல்வமும் அவரது ஆதரவாளர்களும் போட்டியிட்டு வெற்றியடைந்தால் ஓபிஎஸ் அவர்கள் யாரை கை காட்டுகிறாரோ அவர்கள்தான் முதல்வராக வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. மேலும் துணை முதல்வராக பன்னீர்செல்வம் அவர்களை பொறுப்பேற்பார் என்ற தகவலும் கிடைக்கப்பெற்றுள்ளது. ஓபிஎஸ்ஸால் இது சாத்தியமா என்று கேட்டால் நிச்சயமாக சாத்தியம்தான். அதற்கு உதாரணத்தை நாம் ஒன்றை கூறலாம். நடந்து முடிந்த மக்களவை தேர்தலில் ராமநாதபுரம் தொகுதியில் 2வது இடம் ஓபிஎஸ் அவர்கள் பெற்றார். அதுவும் சுயேட்சையாக புதிய சின்னத்தில் பலா சின்னத்தில் போட்டியிட்டார். அதிலும் குறிப்பாக எடப்பாடியின் தந்திரத்தால் சுமார் 7 நபர்கள் ஓபிஎஸ் என்ற பெயரில் போட்டியிட்டார்கள். அதையும் வீழ்த்தி ஓபிஎஸ் அவர்கள் 2வது இடம், முதல் இடம் முஸ்லிம் லீக், 3வது இடம்தான் அதிமுக என்பதையும் நாம் பார்க்க வேண்டும். அதிமுகவின் ஒட்டுமொத்த தொண்டர்களும் ஓபிஎஸ் பக்கம் இருப்பதால் அவர் புதிய கட்சியை தொடங்குவது நல்லதா அல்லது எடப்பாடி மனம் மாறுவது நல்லதா என்பதை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.